ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புளியோதரை இன்றைக்கி செய்ய போகிறோம். நிறையாவே செய்ய போகிறோம். ஒரு 3 கிலோ அளவுக்கு அதுக்கு கடுகு, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகை போட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வத்தலும் கருவேப்பிலையும் சேர்க்க போகிறோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கடலப்பருப்பு ஃபஸ்ட்டு, அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பொன்னிறமாக கடலப்பருப்பும் வதங்கட்டும். நல்லா மொறுன்னு வதங்கிடுச்சு. கருவேப்பிலையும் அதுவும் நல்லபடியாக வதங்கட்டும். இது பெருங்காயம், இது நம்ம கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கோம். வறுத்து பொடி பண்ணி போடணும். பெருங்காயம், இது வெந்தயத்தை அரைச்சி வச்சுருக்கோம். கடலப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, எண்ணெய் சூடில் நல்லா வதங்குது. எல்லாம் சேர்ந்து கடலப்பருப்பு, இது உளுந்து, கடலப்பருப்பு உளுந்து, புளியை கரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். புளி தண்ணியை ஊற்ற போகிறோம். தண்ணி நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. கொஞ்சம் தண்ணியாக தான் புளியை கரைச்சி வச்சுட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, பெருங்காயத்தூள் நிறைய போடணும். ஏன்னா சாப்பாடு நிறைய செய்யணும்னா பெருங்காயத்தூள் நிறைய போடணும். மஞ்சப்பொடி எடுத்து குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு மஞ்சப்பொடி, புளியோதரை சாப்பாட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்த உடனே புளியோதரை நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும்.